அப்பதான் அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வர்றாங்க. இறை தூதர் அவர்களே, என்கிட்ட 2 அடிமைகள் இருக்கிறாங்க. எப்பவுமே என்கிட்ட பொய் சொல்றாங்க, மோசடி செய்றாங்க, மாறு செய்றாங்க. இதனாலேயே அவங்கள நான் அடிக்கிறேன், திட்டுறேன். என்னுடைய மறுமை வாழ்க்கை இவங்க விஷயத்துல என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. கேட்டதும் இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவங்க உனக்கு எதிரா மோசடி செய்யறது, பொய் சொல்றது, மாறு செய்யறது, இதுக்காக நீ அவங்கள அடிக்கிறது எல்லாத்தையும் அல்லாஹ் விசாரிப்பான். நீ கொடுக்கிற தண்டனை அவங்க செய்த தவறுக்கு சரியா இருந்தா ரெண்டுமே சரியாயிடும். ஒருவேளை அவங்க பெரிய தவறு செஞ்சு நீ சிறிய தண்டனையை கொடுத்திருந்தா அதற்குரிய நன்மை இறைவன் புறத்திலிருந்து உனக்கு கிடைக்கும். ஒருவேளை அவங்க சின்ன தவறு செஞ்சு அதுக்கு நீ பெரிய தண்டனையை கொடுத்திருந்தா அந்த தண்டனைக்காக நீயும் தண்டிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதும் அந்த மனிதர் சத்தமிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வசனத்தை வாசிச்சு காமிக்கிறாங்க. மறுமை நாளுக்கான நியாய தராசுகளை ஏற்படுத்துவோம். எனவே எவரும் சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். கடுகின் விதையளவு இருந்தாலும் அதையும் கொண்டு வருவோம். கணக்கெடுப்பதற்கு நாமே போதுமானவர்கள் என்ற இந்த வசனத்தை ஓதுனதும் அந்த மனிதர் இவங்க 2 பேத்துக்கிட்ட இருந்து நான் பிரியறதை விட வேற எதுவும் சிறந்ததா இருக்க முடியாதுன்னு சொல்லி இறை தூதர் அவர்களை சாட்சியா வைத்து 2 பேரையும் அங்கேயே விடுதலை செய்யறாரு.